பாத்தீங்களா? எவ்வளவு ஃபோர்ஸா கீழே அடிச்சாலும் திரும்ப வேகமா என்கிட்டே வருது. இந்த மாதிரி தான் நீங்க ஒருத்தவங்களுக்கு செய்யற நல்லதோ இல்ல கெட்டதோ எதுவா இருந்தாலும் அது திரும்ப உங்களுக்கு அடிச்சோம். தெரிஞ்சு மிதிச்சாலும் தெரியாம மிதிச்சாலும் மிதிப்பட்ட எறும்புக்கு எல்லாமே ஒண்ணுதானே. அது போலதான் நீங்க தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் துரோகத்தோட காயமும் ஒண்ணுதான், மாறவே மாறாது. அதனால ஒருத்தவங்களுக்கு துரோகம் செய்யறது முன்னுக்கு ஒரு விஷயத்துக்கு நல்லா யோசிச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு தான். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பாய் ஃப்ரெண்ட் சண்டை போடுற டைம் எல்லாம் நான் உனக்கு வேணுமா வேண்டாமானா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க அவங்களுக்கு வேண்டானா கிடையவே கிடையாது. நீங்க அவங்களுக்கு வேணும். அந்த சண்டையை எப்படி சரி செய்யறது தெரியாம தான் அந்த கேள்வியே. தங்கம், நான் இப்போ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்க போறேன். முடிஞ்சா செஞ்சு பாரு. ஒரு ஆள் சிரிக்கிறப்ப அவங்களால முடிச்சிட முடியாது. நிஜமாலுமே தங்கம், சும்மா ட்ரை பண்ணி பாரு. சும்மா சொன்ன, நீ சிரிச்சா ரொம்ப அழகா இருக்க தங்கம். ஒருத்தவங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொல்றது தப்பு இல்ல. எப்ப பார்த்தாலும் மூணு இருக்க, அதனாலதான் ஒன்ன சிரிக்க வைக்கிறதுக்காக சின்ன பொய் சொல்றேன். என்னைக்கும் அவ்வளவு அழகான சிரிப்பை யாருக்கும் வெட்டி கொடுத்துறாரு தங்கம். லவ் யூ. அச்சோ தங்கமே, நீங்க தான், வேற யாரு? நீங்க வாங்கல. வாழ்க்கையில ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்க லைஃப்ல ரொம்ப கஷ்டத்தை தாண்டி வந்துட்டாங்க. ஃப்ரெண்டா இருக்கட்டும் சரி, சொந்தக்காரங்களா இருக்கட்டும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் சரி, இல்ல லவ் பார்ட்னரா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையும் நம்பி 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 ஏமாந்து போய் இப்ப தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்திட்ட வேண்டிக்கிறேன், அவங்க லைஃப் மாறணும். கண்டிப்பா அவங்கள புரிஞ்சுக்கிட்ட ஒரு பர்சன் அவங்க லைஃப்ல தேடி வரணும். இதுக்கு மேல அவங்க லைஃப்ல யாருக்கிட்டையும் ஏமாறக்கூடாது. யார பத்தி பேசிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? வேற யாரு? இந்த வீடியோ முதலே சொல்லிட்டேனே, நல்லா பாருங்க. யானிலாம் இந்த சொந்தலாம் நம்மள மதிக்கவே மாட்டாங்க. அந்த காலத்துல சும்மாவா சொன்னாங்க, பணம் இருந்தா எதிரி பல்லும் மின்னும், பணம் இல்லன்னா சொந்தக்காரன் சொல்லும் கொல்லுன்னு. அப்போ பணம் இருந்தாதான் சொந்தலாம் மதிப்பாங்களா? அப்படி இல்லடா. இங்க வேற சொந்தக்காரங்க ரெண்டு விதம். ஒண்ணு, நம்ம வாழ்க்கையில முன்னேறினா முதல்ல பொறாமப்படுறவங்க அவங்கதான். நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட கேவலப்படுத்துறவங்க அவங்கதான். சும்மா முகத்துக்கு முன்னாடி சிரிச்சுக்கிட்டு முதுகு பின்னாடி மத்த சொந்தங்க கிட்ட போயிட்டு நம்மள மட்டமா பேசுறாங்க பேரு, அவங்க கிட்ட ஒட்டி இருக்கிறதால விலகி இருந்திருந்தோம். ரெண்டாவது விதம், ரத்த சொந்த உணர்வோட பழகிறவங்க, நம்மள யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம இருக்கிறவங்க. நம்ம கிட்ட காசு இல்லைன்னா கூட அதே அன்பு மரியாதையும் வச்சு பழகுறாங்களா, அந்த சொந்தத்தை கொண்டாடணும். என்ன பண்றது, இப்பெல்லாம் நிறைய பேர் என்னென்னமோ சேர்த்து வைக்கிறாங்க, ஆனா சொந்தங்களை சேர்த்து வைக்க மறந்துடுறாங்க. நல்ல சொந்தங்கள் கிடைக்கிறதும் கடவுளோட வரம் தான். ஏன்னா உப்பு சாப்பாடுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி இந்த வாழ்க்கையை நம்ம முழுமையாவும் சந்தோஷமா வாழ்றதுக்கு நல்ல சொந்தங்களும் முக்கியம்தான். ஏய் தங்கம், நீ ரொம்ப மாறிட்டடா. முன்னெல்லாம் நல்லா சிரிச்சு கலகலன்னு பேசுவ, ஆனா இப்ப ஏதாச்சும் கேட்டா ஒண்ணும் இல்லன்ட்டு பேசாம போயிடுற. ஏண்டா, வாழ்க்கையில நிறைய வலி ஏமாற்றம் துரோகத்திலையும் தாண்டி தாண்டி மனசு மறுத்து போச்சா என்ன? விடு, யாரு இல்லன்னு என்ன, நான் இருக்கேன். ஏண்டா சிரிக்கிற? எங்க பக்கத்துல காணும்னு கேக்குறியா? பக்கத்துலதான் இல்ல, ஆனா இப்ப நான் பேசுறத நீ கேக்குறல. இப்ப நீ கவலையில இருக்கிறப்ப உன் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த வீடியோ வருதுன்னா என்ன அர்த்தம்? இந்த யூனிவர்ஸ் ஏன் மூலியமா உன்கிட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்ல வருதுன்னு அர்த்தம். என்ன தெரியுமா? இதெல்லாம் கொஞ்ச காலம் தான். இதுவும் நீ ஸ்ட்ராங்கா கடந்து போவ. உன் வாழ்க்கை நீ நினைச்சதை விட இன்னும் சிறப்பா அமைய போகுது. நம்ப என்ன, ஜஸ்ட் பி ஸ்ட்ராங். எல்லாம் சரியாயிடும். சரியா? சோகமா இருக்க கூடாது, நல்லா சிரிக்கணும். ஆண்களோட கண்ணீரும் கடவுளும் ஒண்ணு தெரியுமா? ஏன்னா ரெண்டுமே வந்தா நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லல. ஆம்பளை தானே, அவங்களுக்கு என்ன கஷ்டம்னு நம்ம பல பேர் நினைக்கிறோம் இல்லையா? ஆனா அவங்க கண்ணை உத்து பார்த்து பேச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க மனசுல எவ்வளவு வலி இருக்குன்னு நம்மளால உணர முடியும். அம்மா அப்பாவோட ஹாஸ்பிட்டல் செலவு, அக்கா தங்கச்சியோட கல்யாணம், பிள்ளைங்களோட படிப்பு, மனைவியோட எதிர்பார்ப்புன்னு நிறைய கடமைகளை ஒரு ஆண் சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. பொறுப்பான ஆண் சுமந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவமானமோ அசிங்கமோ ஒரு ஆண் அமைதியா இருக்காங்கன்னா அவங்க மைண்ட் ஃபுல்லா அவங்க குடும்பத்தோட எண்ணம் தான் ஓடிக்கிட்டு இருக்கும். பெண்ணை எந்த அளவுக்கு நம்ம சமமா பாக்குறோமோ அதே மாதிரி உங்க கூட இருக்கிற ஆணை நீங்க சமமா பாத்தீங்கன்னா உங்களை வைரக்கற்கள் மாதிரி கண்டிப்பா ஜொலிக்க வைப்பாங்க. அம்மா அப்பா அக்கா தம்பி கூட்டாளி எல்லாம் இருந்தோம் யாரும் இல்லாத மாதிரி ஃபீல் பண்றியா தங்கம்? ஏன் தங்கம், யாருமே உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்களா? எப்படி புரிஞ்சுக்குவாங்க? நீதான் எல்லார்கிட்டயும் உண்மையா இருக்கல. பொய்யா நடிக்கிறவங்கள தானே இந்த உலகம் புரிஞ்சுக்கும். உண்மையா இருக்கிறவங்கள எப்பவுமே கண்டுக்காம தானே இருக்கும். இங்க பாரு தங்கம், யாரும் உன்னை புரிஞ்சுக்க வேணாம், நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். நீ உன் செல்ஃப புரிஞ்சுக்கிற. நீ யாருக்கும் துரோகம் பண்ணாம நேர்மையா இருக்கல, அது போது தங்கம். யாருக்காகவும் இறங்கி போகாத. நீ வேணும்னா அவங்களோட தேடி வரட்டும். ஓகே, ஜஸ்ட் பி ஸ்ட்ராங். கவலைப்படாத, நான் இருக்கேன். லவ் யூ தம். பாருமா, எவ்வளவு கோவப்பட்டாலும் சண்டை போட்டாலும் இதுக்கு மேல இந்த உறவு செட்டே ஆகாதுன்னு பிரிஞ்சு போன நினைச்ச பிறகும் அந்த பையன் ஒன்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கானா அவனோட அன்புல உண்மை இருக்குமா? முரடதான், ஒத்துக்கிறேன்.
ஆனா அதுக்கு நான் அவனோட அன்பு போய் கிடையாது. நடிக்க தெரியல, அதனால எல்லாருக்கிட்டையும் கெட்டவனு பேர் எடுத்துட்டு இருக்கான். காதல் வற்புறுத்த கூடாது உண்மைதான், ஆனா அதுக்குன்னு பிடிக்கலன்னா நேருக்கு நேரடியா பார்த்து பேசிடுங்க. காக்க வச்சுட்டு கஷ்டப்படுத்தாதீங்க, வலியை கொடுக்காதீங்க. சரியா? நாளைக்கு உங்களுக்கும் கஷ்டம், அந்த பையனுக்கும் கஷ்டம். கவிதம்.